மாணவ செல்வங்களே, சம் நம்பர் 13 படிக்கிறோம் பாருங்க. A, B and S are partners sharing profit in the proportion of 3:2:1 and their balance sheet as on 31st March 2020 stood as follows. அப்போ நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது லைபிலிட்டிஸ் அசட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே புக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க, கையில் பென்சில் வச்சுக்கிங்க மறக்காமல், ஏன்னா டிக் பண்ணணும்ல. இப்போ லைபிலிட்டி சைடில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஜென்ரல் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க 12,000, டிக் பண்ணிக்கிங்க. அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட் டிக் பண்ணிக்கிங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டி சைடில் இல்லைன்னா அசட் சைடில் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அசட் சைட்லையும் இல்லை, விட்டுடுங்க. இப்போ இது பொறுத்த வரைக்கும் அட்மிஷனா ரிட்டையர்மெண்ட்டா டெத்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. பி டைட் ஆன் June 12, 2020 and according to the deed of the said partnership, her executors are entitled to be paid as under. அப்போ பி இறந்து போயிடுறாங்க. எப்போ இறந்து போகிறாங்கன்னா ஜூன் மாதம் 12 அப்போ பார்ட்னர்ஷிப் டேட் பிரகாரம் நம்ம அவங்களுடைய எக்ஸிக்யூட்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் செட்டில் பண்ணணும், என்னென்ன செட்டில் பண்ணுறது கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ 1 by 1 படிப்போம். The capital to her credit at the time of her death and the interest thereon at 10% per annum. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை, அதாவது இறந்து போகிறது ஜூன் மாதம் 12. அப்போ எத்தனை நாட்கள் அவங்க உயிரோடு இருந்திருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். ஒன்று. த ப்ரொபோர்ஷனேட் ஷேர் ஆஃப் ரிசர்வ் ஃபண்ட், அதே மாதிரி ஜென்ரல் ரிசர்வ் அமௌண்ட்டையும் பிரித்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்க ஷேர் பிரகாரம். ஹர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் தி இன்டர்வெனிங் பீரியட் வில் பி பேஸ்ட் ஆன் தி சேல்ஸ் டியூரிங் தட் பீரியட். அதாவது அவங்க அந்த அக்கௌண்டிங் பீரியட்ல உயிரோட இருந்த நாட்கள்ல லாபத்துல பங்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த லாபம் எதுல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பிட்வீன் த பீரியட்ல பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 1 lakhன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த ரேட் ஆஃப் ப்ராஃபிட் டூரிங் ஃபாஸ்ட் 3 years had been 10% ஆன் சேல்ஸ். அதே மாதிரி கடந்த 3 ஆண்டுகளாக சேல்ஸில் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் 10% தான் வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10% பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். அடுத்தது குட்வில் அக்கார்டிங் டு தி ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் டு பி கால்குலேட்டட் பை டேக்கிங் டுவைஸ். அதாவது பர்ச்சேஸ் ஆஃப் இயர்ஸ் டுவைஸ்னா டபுள் மடங்கு, 2ஆல் மல்டிபிள் பண்ணி போடணும் குட்வில் அமௌண்ட்டுக்கு கண்டுபிடிக்கும் போது. த ஆவரேஜ் ப்ராஃபிட், ஆவரேஜ் ப்ராஃபிட் லாஸ்ட் 3 years லெஸ் எத்தனை பர்சன்ட்னா 20% லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஆவரேஜ் ப்ராஃபிட்ல. த ப்ராஃபிட் அப்போ எத்தனை வருஷம் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 3 கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணி போடுவோம். அது கால்குலேஷன் வரும்போது பார்த்துப்போம். த இன்வெஸ்ட்மெண்ட் வேர் சோல்டு ஃபார் ₹16,200 and our executors were paid out. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நம்ம சேல்ஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸிக்யூட்டருக்கு பொறுத்த வரைக்கும் 16,200 பே பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பே பண்ண அமௌண்ட் 16,200. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு, அதுக்கு அடுத்தது பாஸ் தி நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ரைட் த அக்கௌண்ட் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டர் ஆஃப் பி. அப்போ பி எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் கேட்குறாங்க. இப்போ பி எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் போடும்போது பி எக்ஸிக்யூட்டருக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் சேர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் நம்ம கால்குலேஷன் பண்ணி போட்டால் போதும். வேணா எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டையும் வேணால் போட்டு பார்க்கலாம். கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு முடிச்சிட்ட பிறகு எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டையும் போடுவோம். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்று அந்த அமௌண்ட்டை ரியலைஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை பே பண்ணியிருக்காங்க. அதனால கொண்டு போட்டுருவோம். இப்போ ஆன்சரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படியே பாருங்க 1 by 1. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் அவுட் குட்வில் அமௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 3 வருஷத்துக்குள்ள ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 3 கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா
3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா வந்து உங்களுக்கு வந்து 9000 வருது. எவ்வளோ அமௌண்ட் வருது? 9000 வருது. இங்கே வந்து 9 டிவைடட் பை 3ன்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த ஒரு நிமிஷம். எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா வந்து 27,000 மூணு ப்ராஃபிட்னுடைய அமௌண்ட் வந்து 27,000 வருது. இந்த 3ஆல் டிவைட் பண்ணும்போது 9000 வருது ஆவரேஜ் ப்ராஃபிட். அதில் வந்து எவ்வளோ லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 20% ப்ராஃபிட் வந்து லெஸ் பண்ண சொல்லியிருக்கான். அப்போ 20% சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்னா 1800. அப்போ 9000ல் வந்து 1800 போச்சுன்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது 7200. இதுதான் குட்வில் அமௌண்ட்டு, அதாவது ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ குட்வில் அமௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். 7200 ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு டுவைஸ்னா ரெண்டு மடங்கு, டுவைஸ் பர்ச்சேஸ் ஆஃப் த இயர். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னா 14,400. அப்போ குட்வில் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ பிக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஷேர் கிடைக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ 14,400 குட்வில் அமௌண்ட் இன்ட்டு 2/6 அவருடைய ஷேரு. அப்போ 4,800 வருது. இந்த 4,800 யார் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா ஏயும் எஸ்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். எந்த ரேஷியோவில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா, இப்போ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தோம், ஓல்டு ஷேர் மட்டும்தான் இருக்குது, நியூ ஷேர் கிடையாது. அப்போ ஓல்டு ஷேர் மட்டும் இருந்ததுன்னா அந்த ஓல்டு ஷேரையே நம்ம கெய்னிங் ரேஷியோவாக ட்ரீட் பண்ணி அதில் பிரித்து கொடுத்துடலாம். இப்போ அதாவது கெய்னிங் ரேஷியோக்கு வந்து நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர், நமக்கு தான் நியூ ஷேரே கொடுக்கவே இல்லையா. அப்போ ஓல்டு ஷேர் வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 3:2:1 சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிட்டையரிங் பார்ட்னர் பிக்கு பொறுத்த வரைக்கும் 2 வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 3:1. அப்போ கெய்னிங் ரேஷியோ 3:1. அப்போ குட்வில் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் ஏ எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா 4,800 இன்டூ 3/4. அப்போ ஏ கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோனா 3,600. அதே மாதிரி எஸ் அவர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா 4,800 இன்ட்டு 1/4 எவ்வளோ அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா 1,200. அப்போ ஒன்று முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அசஸ்மெண்ட்ஸ் அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அக்கௌண்டிங் இயர் ஆரம்பிக்கிறது வந்து 1 ஏப்ரல். அவர் இறந்து போகிறது 12th, அதாவது 12 ஜூனில். அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 73 டேஸ் வருது. இப்போ சேல்ஸ் டூரிங் த இயர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்னா 1 lakh வருது. அதில் 10% ஆன் சேல்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 10,000 ரூபா வருது, 10,000 வருது. அந்த 10,000ல் பொறுத்த வரைக்கும் டீனுடைய ஷேர் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது 10,000 இன்ட்டு 2/6 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா வந்து 3,333. இப்போ இது ஒன்று முடிஞ்சு போச்சு. இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அசஸ்மெண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதாவது 3,333 ரூபாய். அதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வரும். இதுவும் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் பொறுத்த வரைக்கும் 73 டேஸ் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அப்போ அவருடைய கேபிட்டல் அமௌண்ட் 12,000 இன்ட்டு 10/100 இன்ட்டு 73 டிவைடட் பை 365 டேஸ். இப்போ எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 240 rupees வருது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்கிறதுனால ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்ப்போம்.